கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 147:6. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்களாக நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கு, அவருடைய சத்தம் வெளியிலே வராதான், அவர் கூக்குரலிட்டு தெருவுலலாம் கேட்காதான். ஆனால் ஒருத்தங்க பாருங்க, சத்தமாக பேசுறது வேற, இந்த மாதிரி சாந்த குணம் இல்லாதவங்க கத்தி கூக்குரலிடுவாங்க பாருங்களேன், அலறுவாங்க, எல்லாருக்கும் கேட்கும். அந்த தெருவில் இருக்கவங்கெல்லாம் என்ன நடக்குது, சண்டையோன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு குரல் ரொம்ப ஹை பிச்சில் இருக்கும். அவங்களுக்கு சாந்தமாக இருக்க தெரியாது. அவங்க யாரோட சேர்த்தினா துன்மார்க்கரோட தான் சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப சாந்தம் இல்லாமல் அராஜகம் பண்ணுற ஆட்களாக இருக்கிறாங்க. அப்படி உள்ளவங்களெல்லாம் ஆண்டவர் தள்ளி விட்றாரு பாருங்க. அவங்க தாழ்த்தப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துவார். எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரீசெண்டாக கால் பண்ணி சொன்னாங்க, என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் 26 வருஷம் நான் அவரோடய தான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவை வீட்டுக்குள்ளே வரும்போதே கத்திக்கிட்டே தான் வருவார் பாருங்கள். அந்த சாந்த குணத்துக்குள்ளே ஒரு ஒரு மினிமம் அளவு கூட அவர் சாந்தமாக இருந்து பழகலை. அவங்க சொல்கிறாங்க கண்ணீரோட, நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கேன், எவ்வளவோ சொத்துக்காரி, எவ்வளவோ பணக்காரி, எல்லா சொத்தையும் கொண்டாந்து இங்கே கொடுத்தேன் டௌரியா. ஆனால் எனக்குள்ள மதிப்பு இந்த வீட்டில் எப்படின்னா வேலைக்காரி தான். என் பிள்ளைங்க சரி, எல்லாரும் என்னை வேலை வாங்குறதுல தான் அப்படியே பழக்கிட்டாரு. அவர் ஸ்டார்டிங்கில் குழந்தை பிறந்த டைம்லேருந்தே கூட அவர் கத்தி 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 அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, உடனே காஃபி கொண்டு வா, உடனே இது செய், அப்படி செய், இப்படி செய்யு, வீட்டில் ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்து பார்த்து எனக்கு உள்ளே போடுற ஒரு ட்ரெஸ்ஸு கூட எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது, நான் கேட்டிருக்கேன் உரிமையோட ஒரு மனைவி கேட்குற மாதிரியே கேட்டிருக்கேன். அதெல்லாம் நான் வாங்கி தர முடியாது போ அப்படின்ட்டாரு. ஒரு சாந்தமாக கூட ஒன்றுமே சொல்ல மாட்டார், ஒரு அன்பாக இருந்ததே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லி விக்கி அழுகுறாங்க ஃபோன்லேயே. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் உலகத்தில். எப்படி அவங்கள சாந்த குணம் உள்ளவர்களாக மாற்ற முடியும்? ஆண்டவராக இயேசு ஒருத்தர் நினச்சாதான் மாறுவாங்க, அவங்கள மாற்ற முடியும். அதனால் நாங்கள் சில வசனங்களை சொல்லி, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். வேதத்தின்படி கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனுக்கு ஒத்தாசையாக இருக்கணும். ஷீ ஷுட் பி அ ஹெல்ப்பர். ஆண்டவர் ஹெல்ப்பராக தான் மனைவியை உண்டாக்கியிருக்காரு. கணவனுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதுக்காக ஒரு மனைவி. ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லா வச்சுக்கணும், மனைவியை அன்பாக வச்சுக்கணும். அந்த அன்புக்குள்ளே தான் அடங்கியிருக்கு இந்த சாந்த குணம் பாருங்கள். ஆவியின் கனின்னு சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனிகளை பற்றி போட்டிருக்கோம். அதில் இந்த சாந்தம்ங்கிறது வரும். நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். சாந்தத்துக்கு அப்புறம் இச்சையடக்கம், அது கடைசியார். 9 கனிகளை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. அதில் 8வது கனியாக சொல்லப்பட்டிருக்குது இந்த சாந்தம். பெண்களுக்கு தேவையான ஒரு வார்த்தை இது, சாந்தம். பெண்கள் சாந்தமாக தான் இருக்கணும். அவங்க கத்தக்கூடாது, கூக்குரல் இடக்கூடாது. ஆன்னு சில பேர் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் பெருசு பண்ணி ஓன்னு அழுதுருவாங்க, கத்தி அழுவாங்க, யாருமே கேட்குறதுக்கு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, சாந்தமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் அழுது புரண்டு எல்லாம் சொல்லலாம். பட் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம சாந்தமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மகன் கல்யாணம் கட்ட போகிறான்னு சொன்னால் அந்த பொண்ணு அமைதியாக இருப்பா, சண்டைக்காரியாக இருப்பாளா, சண்டை போடுவாளா அப்படிலாம் கேட்பாங்க பார்த்தீங்களா. சாந்தமான பிள்ளை, அமைதியான பிள்ளைன்னு சொன்னால் ஆசைப்படுவாங்க. ஆனால் அவள் சண்டைக்காரி, அவள் எல்லாரோடையும் இப்படி தான் ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசுவா, ஒரு மாதிரி
எல்லாத்துக்குமே எகிரிக்கிட்டு வருவா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை வந்து ஒரு சேலஞ்சாக நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஐயோ இது பொண்ணு சண்டைக்காரியாமல ரொம்ப பேசுவாளாமலன்னு அவங்க குடும்பத்தில் கேள்விப்பட்டாங்கன்னா வேண்டாம் இந்த பொண்ணுன்றவாங்க. அதே மாதிரி ஒரு பையனை போய் விசாரிக்கும் பொழுது அவன் வந்து ரொம்ப கோபக்காரன், அவன் வந்து அடிச்சிருவான், அவன் வந்து என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த பையனை கல்யாணம் பண்ணுவாங்களா? எந்த பொண்ணு ஆசைப்பட்டு கோபக்காரனாக இருந்தால் பரவாயில்ல நான் அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவாளா? பண்ண மாட்டா. அப்போ அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த சாந்த குணம் ஃபஸ்ட்டு எனக்கு வேணும் ஆண்டவரே, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவியின் கனி, இது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் மனமிறங்கி நம்மளுடைய கோபத்தின் ஆவியை நீக்கி போட்டு, எல்லா எரிச்சலின் ஆவியை நீக்கி போட்டு, எல்லா பிட்டர்னஸ்ஸு, எல்லா விதமான முந்தி நடந்த பழைய கதைகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம வந்து காலத்தை ஓட்டக்கூடாது. எல்லாம் மை பாஸ்ட் இஸ் ஓவர், எல்லா பழசெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் புதுசு, எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே புதுசு. குணங்களை மாற்றக்கூடியவர். இலங்கையில் ஒருத்தர், நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி, அந்த பிரசங்கத்தப்பவே அழ ஆரம்பிச்சிட்டார். அழுகிறாரு, அவர் கர்ச்சீஃபை தொடச்சிக்கிறாரு, மூக்கை தொடச்சிக்கிறாரு. என்னடா இப்படி நம்ம பிரசங்கத்தில் இவ்வளோ தூரம் டச் ஆகிட்டாரா அப்படின்ட்டு நானும் ரொம்ப ஆச்சரியமாக கடைசியில் போய் பார்த்தா அவங்க மனைவி சொல்கிறாங்க எல்லா பிரசங்கத்துக்கும் இவர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. இவர் ஒரு காலத்தில் ரொம்ப அராஜகம் பண்ணுவார், ரொம்ப அடிப்பார், என்ன பயங்கரமாக கத்துவார். இவரா அப்படின்னா ஆமாம் இவர் தான் என் கணவர் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஜோமணி இருந்தேன், ஆண்டவரே அவர் அமைதியாக இருக்க மாட்டாரா, என்னை அடிக்கிறது எப்போ தான் நிறுத்துவார், ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லணுன்னு சொல்லி ஜெபிச்சிருக்காங்க. ஆண்டவர் அப்படியே மாற்றிருக்காரு பாருங்க. வாயே பேச மாட்டாராம். இப்போ அப்படியே உட்காந்த இடத்துல இருந்து என்னமோ ஒன்றும் ஆகாதவன் மாதிரி ஆயிட்டாராம். நம்ம அந்த மாதிரி ஆகணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறதில்ல, ஆனால் சாந்த குணத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்துட்டாரு பாருங்க. அவருக்கு வந்து ஆண்டவரை பற்றி பேசினாலே அவருக்கு வந்து உள்ளம் உடையுது, அப்படியே அழுதுடுறாரு. அவருக்கு ஒரு பேபி உள்ளம் அவருக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீ அமைதியாரு, சாந்தமாரு, போதும் நீ ஆட்டம் ஆடினதெல்லாம்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்திட்டார். நம்மளையும் அமைதிப்படுத்தணும். நம்ம அனாவசியமாக சத்தமாக பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. இதெல்லாமே வந்து அடங்கியிருக்கு, அந்த சாந்தத்துக்குள்ளே இருக்குது, அந்த அன்புக்குள்ளே அந்த சாந்தம் ஒளிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் அன்பு முக்கியம். இயேசு அந்த அன்பை காட்டுறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. அவரை நம்ம பார்த்து தான் சாந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சிலுவையில் கூட பாருங்களேன், அவர் வந்து கோவப்பட்டு இரு நான் வந்த பிறகு உனக்கு கணக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி அவர் செய்யலை. அவங்க செய்கிறது என்னன்னு தெரியல, ஆண்டவரே மன்னிச்சிருங்க. அவங்க என்னை ஈட்டி வச்சு குத்துறாங்க, என்னை வந்து தோலையே கிழிச்சிட்டாங்க, எல்லா உறுப்புகளும் தெரிகிற அளவுக்கு எலும்புகளை எண்ணலாம். 92ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா எலும்புகளை எண்ண முடியும்னா எப்படி வந்து தோல் அந்த சதை எல்லாமே பிஞ்சிருச்சு, எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்படி உள்ளவங்க அவர் நேசிக்கிறார் பாருங்க. இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, நான் யாருன்னு தெரில, நான் கடவுள்னு அவங்களுக்கு தெரியல, அதனால அப்படி பண்ணுறாங்க, மன்னிச்சிருங்க. எப்படி உள்ள சாந்த குணம் பாருங்க. அவர் கோவப்பட்டாரா, அவர் எரிச்சல் பட்டாரா, இரு உனக்கு இருக்கு ஆப்புன்னு சொன்னாரா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த சாந்த குணம் எங்களுக்கு வேணும் ராஜா. இந்த சாந்த குணம் உள்ளவர்களை நீங்கள் உயர்த்துறீங்க, ஒரு உயர்வு வருது, ஒரு மேன்மை வருது, ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் காண்பித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீங்க. இந்த வேலையில் எனக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரேன்னு யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்ககிட்ட கேட்குறாங்களோ கொடுத்துருங்க. நீங்கள் ஏராளமாக தாராளமாக கொடுக்குற பெரிய தெய்வம். அவங்க ஆவிக்குரிய காரியத்தை தான் கேட்குறாங்க. அவங்க கிட்ட காசு பண்ணோன்னு சொல்லி வேர்ல்ட்லி கிஃப்ட் கேட்கல, அவங்க ஒரு ஆவியின் கனியை கேட்குறாங்க, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டை கேட்குறாங்க. கொடுங்க ஆண்டவரே, எனக்கும் கொடுங்க. சாந்த குணம் எனக்கு இன்னும் வேணும்னு நான் ஆசையோடு கேட்குறேன். நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you for watching this video and God bless you all.